ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குவைத்தோட ரொம்ப முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். குவைத்தில் ஒரு கத்தாமா, அதாவது பணிப்பெண் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நியூஸ் சேர்த்தும் பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குவைத்தோட தினார் மதிப்பு பார்த்துடலாம். இந்தியாவுக்கான ஒரு தினாருக்கான மதிப்பு இந்திய ரூபாய்க்கானது 241 ரூபா 50 பைசா. இலங்கைக்கானது 591 ரூபா 70 பைசா. இன்னைக்கு குவைத்தோட தங்கம் விலை, வெள்ளி விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 கேரட் தங்கம் 1 கிராம் 19 தினார், 22 கேரட் தங்கம் 1 கிராம் 18 தினார் 500 பில்ஸ். வெள்ளியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிராம் 240 பில்ஸ். குவைத்தோட கொரோனா இஷ்யூ அந்த இது என்ன நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் 5 பேர் உயிரிழப்பு கொரோனா பாதிப்புனால. பிளஸ் 763 பேர் வந்து புதிதாக கொரோனா இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, குவைத் வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு அதிக அளவுல போதைப்பொருள், கிட்டத்தட்ட ஒரு 270 கிலோ போதைப்பொருள் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க, செய்திகள் வெளியா இருக்கு. பிளஸ் குவைத்துல வந்து, அதாவது ஒரு பணிப்பெண் வந்து முபாரக் பகுதியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பணிப்பெண், பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க, வயசு 32. அவங்க வந்து அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கோட வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குவைத்தோட ஒரு குடிமகன் தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. போலீசார் விசாரணையில பாத்தீங்க அப்படின்னா வந்து குவைத், அதாவது அந்த பொண்ணோட ஸ்பான்சர் தான் அவங்கள வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்ல, போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஏகப்பட்ட குவைத்தி எல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க. அதுல இந்த மாதிரி ஒரு சில தருதலையும் இருக்கதான் செய்யறாங்க. சோ போலீசார் நடவடிக்கை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளூர் செய்தி நாளிதழ்கள்ல செய்திகள் வெளியாயிருக்கு. இதான் இன்னைக்கு குவைத்தோட அப்டேட்டு. நீங்க ஏகப்பட்ட அப்டேட் குவைத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இந்த வீடியோ ஒரு 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் முக்கியமான செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.